Hey everyone, this is Bhuvi. Welcome to my channel. எக் ரைஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு 5 eggs ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஃபாலோட் பை என்னென்ன போட்டு ஃபஸ்ட்டு பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் கண்டிப்பாக பெப்பர் பவுடர் கண்டிப்பாக ஒரு 1 ஸ்பூனாவது போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அண்டு இந்த எக்கோட ஓடர் இருக்கக்கூடாது, அதனால் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன்லேயோ இல்லை ஒரு குக்கர்லேயோ இல்லை ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் நான் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு 2 ஆனியன்ஸாவது இருக்கணும். பெரிய ஆனியன்ஸை நறுக்கி வச்சுருக்கேன். 3-4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே வந்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி எக்கு இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ நான் 5 எக்ஸ் போல் அடித்து வச்சுருக்கேன்ல, அதை ஊற்றிக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம், ஓகேங்களா அளவு. இப்போது இன்னும் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க, சரியா? எக்குக்கு நல்ல பெப்பர் தூள் நிறையா இருக்கணும் எக் ரைஸ்க்கு, அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன், அதை போட்டு நம்ம வந்துட்டு கலக்கணும். இப்போது முட்டை இந்த மாதிரி வதங்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. ரைஸ் மேலே போட்டிங்கன்னா அங்கங்கே அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். இதை போட்டுட்டு ரைஸ் போட்டு கலர்னதுக்கப்புறம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம். ஓகே, இந்த மீன் வயலில் நம்ம வந்துட்டு லெமன் ஒன்று வச்சுருக்கேன், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க லெமனை. ஸோ இப்போ ரைஸ் போட்டுட்டேன் நான். ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலரிக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி கப்பில் கவுத்து வச்சுட்டேன். எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு எக் ஆம்லெட்டு சும்மா ஒரு அடிஷ்னல் இதுக்காக தான் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எக் ரைஸு ரெடி. ஓகே, ட்ரை இட் அட் யுவர் ஹோம். பாய் பாய், see you later, bye. Okay, bye bye.